கர்த்தர் ஏன் என்னை ஒரு இந்து ஆசிரமத்திலே வளர விட்டார் என்ற கேள்வி எனக்குள்ளே எழுந்தது. நான் விசுவாசியாக இருந்தபோது ஒரு சபையிலே ஒரு சகோதரி, ஒரு டாக்டர் அவங்க, நல்ல விசுவாசி அவங்க, ஒரு நாள் என்னை கேட்டாங்க, நீங்கள் இந்து சாஸ்திரத்தில் இதெல்லாம் சொல்கிறீங்களே, நீங்கள் ஏன் இந்துக்களுக்கு இந்துவாகவே இருந்து ஊழியம் செய்யக்கூடாது என்று ஒரு கேள்வி போட்டார்கள். அது காலப்போக்கிலே என்னுடைய கருத்திலே ஒன்றித்து விட்டது. கர்த்தர் என்னோடு நிச்சயமாக வழி நடத்தினால் அப்படி செய்யலாம் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆகவே வாழ்க்கையிலே கர்த்தர் இடர்படும் போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் போதும் உங்களுடைய அழைப்பு உறுதிப்படுத்துவதற்கு. அப்படி கிடைத்தால் நீங்கள் அதன்படியாய் வாழவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஆளை பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க, அவர் சும்மா போக மாட்டார், அவர் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போவார். முதல் நாள் பண்ணலாம், அடுத்த நாள் கண்டிப்பாக பண்ணுவார். ஒரு 4-5 நாள் தொடர்ந்து ஒரு ஆளை பார்த்து ஸ்மைல் பண்ணீங்கன்னா அப்புறம் நின்று நீங்கள் என்னங்க என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்களே உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாரு. தெரிஞ்சுக்கலாம் தான் ஸ்மைல் பண்ணுறேன்னு நம்ம சொல்லுவேன். அப்புறம் இப்படி பழக்கம் ஆகும், 1 வாரம் ஆகும், 2 வாரம் ஆகும். அவங்க பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் 2 வார்த்தை சொல்லிட்டு போயிடுவார். ஒரு நாள் பண்ணுவேன், வீட்டுக்கு ஒரு நாள் வாங்கலேன், சவாசமாக உட்காந்து பேசலாம் பாரு. அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் காத்திருக்கேன். என் வீட்டுக்கு வாங்க, make friendship in the very beginning so that you could preach the God directly into their heart. நான் அவர் வீட்டுக்கு போவேன், அங்கே போய் அப்படியே பார்ப்பேன் வீட்டெல்லாம். அவர் இந்துவாக இருந்தால் சாமி படம்லாம் வச்சுருப்பார். அவர்கிட்ட கேட்பேன், இது என்ன சாமி, அது என்ன சாமி, அது என்ன சாமி, எல்லாம் அவர் சொல்லுவார். அதெல்லாம் சொல்லி முடிச்சோன்னு எங்க இத்தனை சாமி நமக்கு தேவையா அப்படின்னு. அப்புறம் அவரே சொல்ல, ஒரு சாமி தான் இருக்கிறாரு, ஆனால் பல ரூபங்கள்லாம் பார்க்குறோம் அப்படின்னார். பல ரூபங்களை பார்ப்போம். அப்படிங்களா? ஒரு தெய்வத்தை எப்படிங்க பல ரூபத்தில் பார்க்கறது? எல்லாம் ஒன்று தாங்க அப்படின்னார். எல்லாம் ஒன்று தான். நான் கேட்பேன், இது எத்தனை வரலுங்க? எத்தனை வரல? 5 வரல. இது 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 ஒன்று தானே? ஒன்று எல்லாம் ஒன்றா? ஒன்று ஒன்றா? எல்லாம் ஒன்றா? எல்லாம் காட்டினா 5ங்க, இதில் 2 மடக்குனா 3. ஒன்று தான் ஒன்று. எல்லா சாமியும் ஒன்று இல்லை, ஒரே ஒரு தெய்வம் தான் உண்டு. அந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் வேறு ரூபங்களில் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறீங்களே, பொன் ஒன்று பணதி பல பல என்று சொல்லுகிறவர்களே, பொதுமகளை குலமகளுக்கு ஒப்பிட போமோ? தம் மன்னவர்தம் இருக்கும் அரசாட்சிதனில் மதியிலா தமை வைத்து வணங்குவாரோ? இதெல்லாம் அவங்க பாட்டு, இந்து புலவர்கள் பாடின பாட்டு. பொன் ஒன்று, அந்த ஒரு தங்கத்தில் விதவிதமான நகைகளை செய்வது போல ஒரு கடவுளை பல ரூபங்களில் செய்து நாங்கள் மகிழ்கிறோம் என்று சொல்லுகிறீர்களே, பொதுமகளும் பெண் தான், குலமகளும் பெண் தான், 2 பேரும் ஒண்ணா? ஐயா, கல்யாணம் பண்ணி லட்சணமா குடும்பம் நடத்துற பொண்ணும் பொண்ணு தான், வேசித்தனம் பண்ணி விபச்சாரம் பண்றவங்களும் பொண்ணு தான். 2 பேரும் பொண்ணா, 2 பேரும் ஒண்ணுன்னு சொல்லுவீங்களா?